வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரீஸ். இங்கிலீஷ்ல நமக்கு அதிகம் பரிச்சயம் இல்லாத, ஆனா அதே சமயம் ஸ்போக்கனுக்கும், ரிட்டனுக்கும் 2க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான நெறைய நல்ல நல்ல ஃப்ரேசஸ் இருக்கு. நம்ம பொதுவா இங்கிலீஷ் கத்துக்கிறப்போ, நெறைய வார்த்தைகள் கத்துக்கிறோம். அதெல்லாம் ஃபார்மலா, இல்ல ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணலாமா அப்படின்னே தெரிஞ்சுக்காம, இதுக்கு இது, இதுக்கு இது இந்த மாரி நம்ம நெறைய வார்த்தைகள் கத்துக்கிறோம். ஹென்ஸ், தேர்ஃபோர் இந்த மாரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ணவே மாட்டோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ஒன்லி ரிட்டன்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஆனா, ஸ்போக்கனுக்கு யூஸ்ஃபுல்லான நெறைய ஃப்ரேசஸ் வந்து நமக்கு தெரியாமலேயே போயிடுது. ஸோ, ஸ்போக்கன் அண்ட் ரிட்டன் 2க்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ரேஸ். இப்ப நேத்து கூட நாம மைட் அஸ் வெல் ஹேவ் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒரு வியூவர் சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஜஸ்ட் அஸ் வெல் பத்தியும் ஒரு வீடியோ போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல் வந்து ஸ்போக்கன் அண்ட் அஃப்கோர்ஸ் ஃபார்முலா நம்ம வந்து ரிட்டன் 2லயுமே யூஸ் பண்ற ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு என்ன அர்த்தம் அப்டின்னா, நம்ம சாதாரணமா பேசுறப்போ, "நல்ல வேலைப்பா, நான் தப்பிச்சேன்." அப்படி சொல்றோம் இல்லையா? ஸோ நல்ல வேளை அவ கேட்கல. நல்ல வேளை நீயும் சொல்லல. நல்ல வேளை நாங்க போல. போயிருந்தா எனக்கும் திட்டு விழுந்திருக்கும். இந்த மாரி நல்ல வேளை அப்படி சொல்றதுக்கு நாம யூஸ் பண்ற ஒரு ஃப்ரேஸ். இதுக்கு பதிலா நம்ம எத தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நல்ல வேளை அப்படின்னாலே நம்ம லக்கிலின்னு சொல்லிடுறோம். இல்லன்னா குட் திங் கூட சில பேர் சொல்றோம். ஆனா இந்த நல்ல வேலைக்கு இந்த ஜஸ்ட் அஸ் வேல வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் ரொம்ப நெறைய பேருக்கு இது வந்து இப்படி ஒரு ஃப்ரேஸ் தெரியறதில்ல. பட் இது ரொம்ப காமன் ஸ்போக்கன்ல. அஃப்கோர்ஸ் நீங்க வந்து இத ரிட்டன்ல கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நல்ல வேலை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஜஸ்ட் அஸ் வெல் அப்படி யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் ஸ்போக்கனா இருந்தா இந்த மாரி சிம்பிளா ஜஸ்ட் அஸ் வெல் அப்படி மட்டும் நம்ம சொல்லிடலாம். ரிட்டனா இருந்தா கம்ப்ளீட்டா அத சொல்றதா இருந்தா, இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல். அதாவது இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல். ஏன்னா நம்ம வந்து பெரும்பாலும் ஏற்கனவே நடந்திருக்கும். நல்ல வேலைப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அதனால பாஸ்ட்ன்றதுனால இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல். பிளஸ் எதுவோ அந்த சென்டென்ஸ, அந்த ஸ்டேட்மெண்ட்ட நம்ம பக்கத்துல போட்டுக்குவோம். அவ்வளோதான். ஸோ ரொம்ப லென்த்தியா இருக்க மாரி இருக்குன்றதுனால, ஸ்போக்கன்ல இந்த இட் வாஸ் அத விட்டுட்டு ஜஸ்ட் அஸ் வெல் அப்படின்னு வச்சு சொல்லுவாங்க. பட் எழுதுறப்போ வேற வழி கிடையாது. நீங்க கம்ப்ளீட்டா ஃபுல் ஃப்ரேஸா யூஸ் பண்ணணும். இந்த ஃப்ரேஸ் மட்டும் இல்லாம, இன்னைக்கு ஜஸ்ட் அஸ் வெல் வச்சு 2 ஃப்ரேஸ் கத்துக்க போறோம். ஸோ ஒண்ணு இந்த இட்ஸ் ஜஸ்ட் அஸ் வெல். இன்னொன்னு மே அஸ் வெல் இல்லன்னா மைட் அஸ் வெல். 2க்கும் ஒரே அர்த்தம் தான். ஸோ இத நம்ம கத்துக்க போறோம். நேத்து பார்த்தது மைட் அஸ் வெல் ஹேவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மே அஸ் வெல் இல்லன்னா மைட் அஸ் வெல். இதையும் நாம இன்னைக்கு வீடியோல கத்துக்க போறோம். ஸோ மொத்தமா 2 ஃப்ரேசஸ், 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம கத்துக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க போறது இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் பிளஸ் கிளாஸ். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒரு விஷயம் நல்ல வேலை நடந்துச்சு அப்படி நம்ம சொல்றதுக்கு. ஸோ இந்த லக்கிலி குட் திங்குக்கும் இந்த ஜஸ்ட் அஸ் வெல்லுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அதை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கான்டெக்ஸ்டோட தெரிஞ்சு கத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இதை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்த சும்மா பண்ணியிருப்போம். பார்த்தா அதுவே நல்லதா போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல தான் நல்ல வேலைப்பா நான் இதை பண்ணேன் அப்படி சொல்றதுக்கு தான் நம்ம இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். நீங்க சும்மா வழக்கம் போல ஒரு குடையை எடுத்து பேக்ல போட்டு போனீங்க. பார்த்தா திடீர்னு மழை பெய்யுது. நல்ல வேளை நான் குடை எடுத்துட்டு வந்தேன். பாரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்படி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ எதேர்ச்சியா நம்ம பண்ண ஒரு விஷயம், அது நமக்கு நல்லதா போயிடுச்சு. அத சொல்றதுக்கு தான் நம்ம இந்த இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல்ல யூஸ் பண்றோம். இப்போ இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் நான் ஒரு குடை எடுத்துட்டு வந்தேன். இந்த பார்ட்ட இதோட சேர்த்துக்க போறோம். ஸோ எடுத்துட்டு வர்றதுன்னா பிரிங் இல்லையா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் ஐ brought an umbrella. ஐ brought an umbrella. சேர்த்து சொல்லலாமா? இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் ஐ brought an umbrella. அவ்வளோதான். இந்த பார்ட் முடிஞ்சிச்சு. நாம ஒரு கான்டெக்ஸ்டோட ஒரு ஃபுல்லா சொல்லணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு பார்ட்டையும் நம்ம சேர்த்து சொல்ல போறோம். பாரு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான். இது வந்து குடை எடுத்துட்டு வந்தது பாஸ்ட்ல, மழை பெய்யறது இப்போ. See, it's starting to rain. It was just as well I brought an umbrella. It is starting to rain. இப்படி நம்ம சொல்றோம். நீங்க இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் இதுவே இன்னும் ரொம்ப பெருசா இருக்கு அப்படி நீங்க நினைச்சீங்களான்னா ஜஸ்ட் அஸ் வெல் ஐ brought an umbrella. It is starting to rain. அப்படி கூட நீங்க சொல்லிடலாம். நல்ல வேளை நீ அவகிட்ட சொல்லல. கேட்டிருந்தா ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பா. இப்படி நாம சொல்ல போறோம். ஸோ நல்ல வேளை இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல். நீ அவகிட்ட சொல்லல. யூ டின்ட் டெல் ஹர். யூ டின்ட் டெல் ஹர். இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் யூ டின்ட் டெல் ஹர். அவ ரொம்ப ரியாக்ட் பண்ணியிருப்பா. ஓவர் ரியாக்ட் பண்ணியிருப்பா. பண்ணி இருப்பாள் அப்படின்னு இருக்கு பாஸ்ட்ல. அப்ப உடா வச்சு சொல்லுவோம் இல்லையா? ஷி would have overreacted. She would have overreacted. It was just as well you didn't tell her. She would have overreacted. நல்ல வேளை வழக்கமா அந்த பஸ்ல தான் நான் போவேன். இன்னைக்கு அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்.
அப்படி மிஸ் பண்ணதும் நல்லதா போச்சு. பாருங்க, இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நல்ல வேலை அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் நம்ம இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல்ல நம்ம சொல்லல. அதனால தான் நம்ம கான்டெக்ஸ்ட்டையும் சொன்னோம். நான் பண்ணுன ஒரு விஷயம் நல்லதா போச்சு. அப்படி சொல்றதுக்கும் நம்ம இந்த ஃப்ரேஸ தான் யூஸ் பண்றோம். ஸோ 2க்கும் ஒரே அர்த்தம் தான். நல்ல வேளை நான் பஸ்ஸ மிஸ் பண்ணேன் அப்படி சொன்னாலும், நான் பஸ்ஸ மிஸ் பண்ணேன். அது கூட நல்லதா போச்சு. இப்படி சொல்றதும் ஒண்ணு தான் இல்லையா? அந்த பஸ் என்னன்னா போற வழியில ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. நல்ல வேளை நான் அதுல போல. இப்படி தான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ ஐ மிஸ்ட் த பஸ். அததான் நல்லதுன்னு நம்ம சொல்றோம். இத நம்ம இத மாதிரியும் சொல்லலாம் அப்படிங்கிறதுனால நம்ம பிரிச்சு போட்டிருக்கோம். இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல் ஐ மிஸ்ட் த பஸ். அப்படி சொல்றது ஒரு டைப் அப்படின்னா, இந்த மாரியும் நம்ம சொல்லலாம். ஐ மிஸ்ட் த பஸ் பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல். பட் அது கூட நல்லதா போச்சு. அப்படி சொல்றதுக்கு. ஐ மிஸ்ட் த பஸ் பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல். ஏன்னா, த பஸ் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் த வே. போற வழியில அது ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிச்சு. இட் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் த வே. ஐ மிஸ்ட் த பஸ் பட் இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல். இட் மெட் வித் அன் ஆக்சிடென்ட் ஆன் த வே. உங்களுக்கு இது ரொம்ப லென்த்தியா தெரியும். ஆனா இது கான்டெக்ஸ்ட்காக தான் நான் இப்படி கூட சொல்லலாம்ங்கிறதுக்காக பிரிச்சு போட்டிருக்கேன். நீங்க ஒரே ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க பிகினரா இருந்தா, இட் வாஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல் ஐ மிஸ்ட் த பஸ் அப்படி மட்டும் சொல்லுங்க போதும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு சீக்கிரமே போயிட்டீங்க. அங்க போய் பார்த்தா உங்களுக்கு அப்புறம் நெறைய பேர் வந்து ஒரு பெரிய கியூ போயிட்டே இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல வேளை நம்ம சீக்கிரம் வந்துட்டோம். நல்ல வேளை வீட்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம். பாரு கியூ எப்படி மெயின் ரோடு வரைக்கும் நிக்குதுன்னு. இப்படி நம்ம சொல்லப் போறோம். ஸோ நம்ம சீக்கிரம் கிளம்புனத, சீக்கிரம் வந்தது தான் இப்போ நாம நல்லதா போச்சுன்னு சொல்றோம். ஸோ இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் வி லெஃப்ட் ஏர்லி. வீட்லேருந்து சீக்கிரம் கிளம்பிட்டோம் அப்படி சொல்றதுக்கு. இல்ல வந்துட்டோம்னா வி கேம் ஏர்லி. எப்படி வேணா சொல்லுங்க. இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் வி லெஃப்ட் ஏர்லி. ஏன்? இந்த கியூவை பாரு. லுக் அட் த லைன். இட் ஸ்ட்ரெச் டு த மெயின் ரோட். மெயின் ரோடு வரைக்கும் நிக்கிறாங்க. அப்படி நீங்க இன்னும் கொஞ்சம் எம்ஃபசைஸ் பண்ணணும்னா இட் ஸ்ட்ரெச்ட் ஆல் த வே டு த மெயின் ரோடு. அப்படி கூட நீங்க சொல்லலாம். பட் ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருக்கு சென்டென்ஸ் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம இப்படியே சொல்லலாம். லுக் அட் த லைன் ஸ்ட்ரெச் டு த மெயின் ரோடு. எப்படி நம்ம சொல்றோம். ஸோ நான் ஒரு பிகினர், எனக்கு இவ்வளோ லென்த்தியாலாம் வேண்டாம் அப்படின்றவங்க ஜஸ்ட் அஸ் வெல்ல எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை மட்டுமாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே போதுமானது. நம்ம ஏன் ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்க நிறைய பேர் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறீங்க. ஃபியூச்சர்ல இதை வந்து நீங்க பார்க்குறப்போ எந்த கான்டெக்ட்ல இதை யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருந்தா அது உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நீங்க வெறுமனே ப்ராக்டிஸ் பண்றதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டை கூட நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. நீங்க போன வாரம் ஒரு கடைக்கு போறீங்க. ஒரு ஷர்ட்டை பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் நீங்க வாங்கல. அடுத்த வாரம் போறப்போ அதே ஷர்ட் 50% ஆஃபர்ல இருக்கு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? போன வாரம் அந்த சட்டைய வாங்காதது கூட நல்லதா போச்சு. இப்ப பாரு இது 50% ஆஃபர்ல இருக்கு. எப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இப்படி சொல்றதா இருக்கட்டும். இல்ல நல்ல வேளை நான் போன வாரம் அந்த ட்ரெஸ்ஸ வாங்கல. இப்போ அது 50% ஆஃப்ல இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும். 2ம் ஒண்ணு தான். ஸோ 2 விதமாவும் நம்ம தமிழ்ல சொல்லலாம். இங்கிலீஷ்ல நம்ம இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல்னு வச்சு சொல்லுவோம். ஸோ இந்த சட்டைய நான் போன வாரம் வாங்கவில்லை. இத தான் நம்ம இட் வாஸ் ஜஸ்ட் அஸ் வெல் கூட சொல்லப் போறோம். I didn't buy the shirt last week. I didn't buy the shirt last week. ஏன்? இப்போ அதே ஷர்ட் 50% ஆஃபர்ல இருக்கு. It was now available at 50% off. It was just as well I didn't buy the shirt last week. It was now available at 50% off. நல்ல வேளை நீ எனக்கு ஞாபகப்படுத்தின. நான் அதை சுத்தமா மறந்துட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு சென்டென்ஸ் இல்லையா? ஸோ நீ எனக்கு ஞாபகப்படுத்தினா ஐ ரிமைண்ட் பண்ணின பாஸ்ட் டென்ஸ். It was just as well you reminded me. It was just as well you reminded me. ஏன்னா நான் அதுக்கு முன்னாடியே மறந்துட்டேன். நீங்க ஞாபகப்படுத்துறதுக்கு முன்னாடி நான் மறந்துட்டேன். அப்போ பாஸ்ட்க்கு முன்னாடின்றப்ப நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் விஷயம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ ஐ ஹேட் forgotten about it. I had forgotten about it. சுத்தமா மறந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றோம். கம்ப்ளீட்லி இந்த மாதிரி அட்வர்ப் எல்லாம் நம்ம மெயின் வேர்புக்கு முன்னாடி சொல்லணும். அதனால தான் இந்த ஹேடுக்கும் forgottenக்கும் நடுவுல போட்டிருக்கோம். I had completely forgotten about it. It was just as well you reminded me. I had completely forgotten about it. சரி. இப்போ இந்த it was just as well இதை யூஸ் பண்றது எவ்வளோ சிம்பிள் அப்படின்னு நீங்க கத்துக்கிட்டீங்க இல்லையா? இப்போ அடுத்ததா நாம பார்க்க போற phrase may as well இல்லைன்னா might as well. மேனா ப்ரெசன்ட் டென்ஸ், மைட்னா பாஸ்ட் டென்ஸா அப்படி நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மைட் as well தான் ரொம்ப காமன். நிறைய பேர் மைட் as well தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம அதை வச்சுதான் நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் போட்டிருக்கோம்.
உங்களுக்குமே as well போடணும்னு நினைச்சீங்களா நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோடைய பாஸ்ட் ஃபார்ம் தான் might as well have. அதை பத்தி நம்ம நேத்தே போட்டுட்டோம் வீடியோ. நீங்க அதை செக் பண்ணுங்க பார்க்காட்டி. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த might as well யூஸ் பண்ண போறோம். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து சஜஷன் சொல்றதுக்கு. இங்க பாரு, நீ இது இப்படி பண்றது தான் நல்லது. இந்த மாதிரி சொல்றதுக்கு. நீங்க அதே மாதிரி கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கோங்க. வெறுமனே நல்லது அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம might as well யூஸ் பண்ணல. நாம வந்து இது இப்படி பண்றது தான் நல்லதுன்னா, இப்போ ஒரு கான்டெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்க்கு எடுத்துக்கிறோம். நீங்க ஒரு வேலைய வேற ஒருத்தர்கிட்ட குடுத்து செய்ய சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றப்ப, வேற ஒருத்தர்கிட்டயா? அத நாமே செய்றது தான் நல்லது. எப்படி நம்ம சொல்லலாம்? எதுக்கு இன்னொருத்தர்ட்ட குடுக்கணும்? அதுக்கு நாமளே பண்ணலாமே! அப்படி சொல்றதா இருக்கட்டும். 2லயுமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் அடுத்தவங்க? இத நம்மளே செய்யலாம். இத நம்மளே செய்றது தான் நல்லது. இந்த மாரி சஜஷன் சொல்றதுக்காக தான் இந்த might as well நம்ம யூஸ் பண்றோம். அதே மாரி இத might just as well அப்படியும் நம்ம சொல்லலாம். ஸோ 2 விதமாவும் யூஸ் பண்ணலாம். இத யூஸ் பண்றது இங்கிலீஷ்ல ரொம்ப சிம்பிள். முன்னாடி ஒரு சப்ஜெக்ட், பின்னாடி வெர்ப் பார்த்தீங்களான்னா, பேசிக் வெர்ப். அவ்வளோதான். ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளான இந்த சென்டென்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நாமே அதை செய்வது நல்லது. we might as well do. செய்றதுன்றது தான் இந்த இடத்துல வெர்ப் இல்லையா? அதனால we might as well do it ourselves. நாமளே. we might as well do it ourselves. இல்லன்னா we might just as well do it ourselves. அப்படியும் நம்ம சொல்லலாம். இங்க பாரு, நீயே உண்மையை சொல்றது நல்லது. நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன். இதுதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ might as well plus basic verb. சொல்றது, tell. அப்ப you might as well tell me the truth. You might as well tell me the truth. நீயே உண்மையை சொல்றது நல்லது. You might as well tell me the truth. இல்லனா you might just as well tell me the truth. அப்படியும் நம்ம சொல்லலாம். இப்போ நான் எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த இடத்துல எப்படியும் அப்படின்றதுக்கு பதிலா நான் eventuallyங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணல. eventually அப்படின்னா என்னன்னா, கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்குல எப்படியும் கொஞ்ச நாள் கழிச்சு கடைசியா எனக்கு தெரிய வந்துவிடும். நான் கண்டுபிடித்து விடுவேன். இப்படி சொல்றதுக்கு தான் நம்ம eventually யூஸ் பண்றோம். eventuallyங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா காலப்போக்கில் அந்த மாதிரி. ஸோ இத பத்தி நம்ம இன்னொரு வீடியோ டீட்டெயிலா போடலாம். ஸோ you might as well tell me the truth. I'll find out eventually. இந்த நேரத்துல இப்ப பஸ் எதுவும் இல்ல. நாம ஒரு டாக்ஸில போறது நல்லது. இதான் நம்ம சொல்லப் போறோம். ஸோ might as well take a taxi சொல்லலாம். hire a taxi சொல்லலாம். எப்படி வேணா சொல்லலாம். ஸோ we might as well take a taxi. We might as well take a cab. எப்படி நம்ம சொல்லியிருக்கோம். There is no bus now. இப்ப பஸ் எதுவும் இல்ல. We might just as well take a cab. இப்ப நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்ப என்ன சொல்லுவோம்? பாரு, இப்பவே மணி 11. இப்ப தூங்கிட்டு காலைல போறது தான் நல்லது. இதான் நம்ம சொல்லப் போறோம். So it's already 11 o'clock. We might as well sleep and go tomorrow morning. நம்ம இப்ப தூங்கிட்டு காலையில போலாம். We might as well sleep and go tomorrow morning. ஏன் அப்படின்னா, it's already 11 p.m. It's already 11 o'clock. So இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் கூட பார்த்துடலாம். நாம உங்களுக்கு ஃபோன் பண்ணி லேட் ஆயிடும்னு சொல்றது நல்லது. லேட் ஆயிடுச்சு, நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். பெட்டர் நம்ம ஃபோன் பண்ணி லேட் ஆயிடும்னு சொல்லலாம். அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். அஃப்கோர்ஸ் இதை சொல்றப்ப தான் ஞாபகம் வருது. we had better. அது கூட நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ இந்த we might as well அதுக்கு பதிலா we had better அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ என்ன டிஃபரன்ஸ்ன்றதெல்லாம் நம்ம had better வச்சு சொல்றப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ we might as well plus basic verb இல்லையா? ஸோ இந்த இடத்துல ஃபோன் பண்ணி சொல்றது. we might as well call them and say. ஃபோன் பண்ணி சொல்றோம். we might as well call them and say. we will be late. நாம லேட் ஆகும். we will be late. நாங்க லேட்டா வருவோம் அப்படின்னு சொல்றது நல்லது. So we might as well call them and say we will be late. We had better call them and say we will be late. அப்படி கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த we might as well இந்த sentence structure உங்களுக்கு ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த just as well and we might as well ரெண்டையும் வச்சு நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கான சென்டென்சஸ். நல்ல வேலை நீ அவனோட போனை எடுக்கல. நல்ல வேலை நம்ம பேசினதை அவ கேட்கல. நாம இன்னைக்கு நைட்டே இந்த வேலையை முடிச்சிடுறது நல்லது. ஏன்னா இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் வேலை தான். இதையே நாளைக்கு வச்சுப்பானே. நம்ம இன்னைக்கே இந்த வேலையை முடிச்சிடுறது நல்லது. ஸோ இந்த 3 சென்டென்சஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஆன்சர்ஸ் நான் போஸ்ட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நாம just as well and might as well இந்த 2 phrases இதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.